ஸ்ரீ மகாகுரப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய மதமும் நம்மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம ஸ்ரீ ஞாச தசகத்தின் நிறைவு ஸ்லோகத்தை விளக்கத்துடன் பார்த்துட்டு நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். ஸ்ரீமான் நியத பஞ்சாங்கம் மத்ரக்ஷணபரார்ப்பணம் அச்சீகரத் ஸ்வயம் ஸ்வஸ்மின் அதோஹமிஹ நிர்பரஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ ஞாச தசகத்தின் 10வது ஸ்லோகம், அதாவது நிறைவு ஸ்லோகம். இந்த நிறைவு ஸ்லோகத்தில் நம்ம தேசிகன் எந்த ஒரு விஷயத்தை சொல்லி இந்த தசகத்தை, இந்த ஒரு ஸ்தோத்திரத்தை நிறைவு செய்கிறார் என்றால், அவர் இதுவரைக்கும் அவர் சொன்ன விஷயங்கள் அனைத்தையும் ஒரு சம்மப் பண்ணி அனைத்தையும் ஒரு சுருக்கமாக சொல்லி, நீங்களும் அப்பேற்பட்ட பெருமாளிடம், அப்பேற்பட்ட பகவானிடம் உங்களையே அர்ப்பணம் செய்து, உங்களையே சமர்ப்பணம் செய்து, அந்த தெய்வீகத்தை உணர்ந்து, அந்த தெய்வீகத்தை அனுபவித்து, அந்த தெய்வீகத்தோடு இரண்டர கலக்க வேண்டும். அதற்கு ஒரே வழி, உங்களை நீங்களே அந்த பகவானிடம் சமர்ப்பணம் செய்து உங்களை காப்பது அந்த இறைவனின் பொறுப்பு என்று உணர்ந்தால் மட்டுமே போதும் என்று சொல்றார் நம்ம தேசிகன். இதில் யாருக்கும் எந்த பாகுபாடும் கிடையாது. யாராக இருந்தாலும் அவர் மனமுருகி அந்த இறைவனை அழைத்தார் என்றால் நிச்சயமாக அந்த இறைவன் வருவார் என்பதுதான் இந்த இடத்துல தேசிகன் சொல்லும் விஷயமாக இருக்கு. அதனால் நீங்க யாராக இருந்தாலும் அந்த இறைவனை, உங்களுக்கு மனதிற்கு பிடித்த அந்த இறைவனை மனதால நினைத்து, மனதுக்குள்ள அந்த இறைவனை காண முடியலையே, அந்த இறைவனை பிரிந்து நம்ம இருக்கோமே என்று மனதால கண்ணீர் வெடித்தோம் என்றால், அந்த இறைவனை கண்டே தீர வேண்டும் என்று நம்ம நினைத்தோம் என்றால், அவரின் காட்சி, அவரின் அந்த ஒரு தரிசனம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டோம், மனமுருகி பிரார்த்தனை செய்தோம் என்றால், அந்த இறைவன் நிச்சயமாக நமக்கு காட்சி அளிப்பதற்காக, நமக்கு அருள் புரிவதற்காக இறங்கி வந்தே தீர வேண்டும். ஏனென்றால் அந்த இறைவனுக்கு, அந்த பகவானுக்கு பிடித்த ஒரே விஷயம் தன்னோட பக்தர்கள் மட்டுமே. அந்த பக்தர்கள் தன் மீது வைத்திருக்கும் பக்தி மட்டுமே. அதனால் பக்தர்கள் மனதுக்குள்ள அழுது கொண்டு அந்த பகவானை அடைய வேண்டும் என்று ஒரு வழியோடு இருந்தா என்றால், நிச்சயமாக அந்த ஒரு நம்பிக்கையை பொய்யாக்க கூடாது என்பதற்காக, அந்த நம்பிக்கையை உண்மையாக்கும் விதமாக அந்த பகவான் நிச்சயமாக அருள் புரிவார் என்று சொல்லி இந்த ஒரு ஞாச தசகத்தை நிறைவு செய்கிறார் நம்மளோட தேசிகன். இந்த ஸ்லோகத்திற்குண்டான விளக்கம் இதுவே. இப்போ நம்ம நேற்றைய தினத்தின் நீதி கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு சத்தியவிரதன் வெளியில போற இந்த உண்மையை தடுத்தது சொல்றாராம் சத்தியவிரதன். வேற எந்த விஷயம் எனக்கு இல்லைனாலும் பரவாயில்ல, தனம் செல்வம் போனதா போகட்டும், திருப்பி சம்பாதித்து கொள்ளலாம். தானம் செய்ய முடியலையா, நம்ம மனதை வைத்தோம் என்றால் முடியாது என்று எதுவுமே இல்லை. இருக்கும் கொஞ்சம் விஷயத்தை கூட தானம் செய்து நம்மளால புகழை அடைய முடியும். புகழ் அதனால வர்றது. சதாச்சாரம் நிச்சயமாக நம்மை நினைத்தோம், நம்ம கட்டுப்பாட்டில் வச்சிருந்தோம் என்றால் நிச்சயமாக தர்ம வழியில் நடப்போம். ஆனால் அந்த 4 விஷயங்களும் சென்று விட்டது என்றால் திருப்பியும் அதை பிடித்து நம்ம வச்சுக்க முடியும். ஆனால் எப்பொழுது உண்மை நம்ம மனதை விட்டு போகிறதோ, உண்மை ஒரு முறை நம்ம மனதை விட்டு போயிடுது என்றால் திருப்பியும் அதை தேடி கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டமான விஷயம். எப்பொழுதும் ஒருத்தர் உண்மையே சொல்லி கொண்டிருக்கிறார். அவர் திடீர்னு ஒரு நாள் ஏதோ ஒரு காரணத்துக்காக பொய் சொல்லிட்டார். அந்த பொய் சொன்னதுனால அவருக்கு ஒரு பெரிய பலன் கிடைக்கிறது, ஒரு பெரிய பணம் கிடைக்கிறது, செல்வம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்ளலாமே. அப்படிதான் அந்த செல்வத்தை பார்த்து பேராசைப்பட்ட இந்த நபர் உண்மையை சொல்லி சொல்லி நமக்கு என்ன கிடைச்சது? ஒரு பொய்யை சொன்னோம், இவ்வளோ அழகாக இருக்கு வாழ்க்கை. அப்போ வாழ்க்கையே பொய்யாக சொல்லிட்டே இருந்தோம் என்றால் வாழ்க்கை ராஜா மாதிரி இருக்கும் என்று அவர் நினைத்து அந்த உண்மையை மறந்துவிட்டு பொய்யை மட்டுமே சொல்வார். அதனால் நம்ம ஏமாறுவதற்கு, நம்ம கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு நம்மை உயர்வதை விட. ஆனால் நம்மை நாமே உயர்த்தி கொள்ள வேண்டும், நம்ம உயர வேண்டும் என்றால், மோட்ச முக்தி பெற வேண்டும் என்றால் உண்மை ஒன்று மட்டுமே வழி, வாய்மை மட்டுமே வெல்லும். எந்த இடத்திலும் கொஞ்சம் கொஞ்சமாக உண்மையை சொல்லிக்கொண்டே இருக்கிற நபர் தோக்கிற மாதிரியே தெரியும். ஆனால் இறுதியில் நிச்சயமாக அவர் மட்டுமே வெற்றியாளராக இருப்பார். அதனால் உண்மையின் பலன் கொஞ்சம் லேட்டாக, ரொம்ப 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 நாள் கழித்து, ரொம்ப நேரம் கழித்து கிடைத்தாலும் அந்த பலன் இனிதாகவே இருக்கும் என்று சொல்லி இந்த நீதி கதையை நிறைவு செய்கிறார்கள். இந்த நீதி கதையின் நீதி இதுவே. மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.